அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை சிவகங்கை மாவட்டத்தில் துவங்கி வைத்ததை தொடர்ந்து இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தூத்துக்குடி மாநகரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தூத்துக்குடி மாவட்ட முதலமைச்சர் கோப்பைக்கான துவக்க விழா வருகை தந்து உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பொறுமையும் முகத்தொரு பாசம், பாசத்தில் ஒரு நேசம், நேசத்தில் ஒரு இதயம், அந்த இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்த பாசத்துக்குரிய ஐயா எமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தூத்துக்குடி மாநகராட்சி வளர்ச்சியில் இங்கு பெறும் நமது செயல் வீரர் மாண்புமிகு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் அவர்களை வருக. தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை என்று தமிழக அரசு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வருட நிகழ்ச்சியாக இன்று வரவேற்பை அமர்ந்திருக்கும் மாவட்ட விளையாட்டு அதிகாரி அவர்களே மற்றும் தலைமை உரையாற்றி வந்திருக்கும் நமது மாவட்ட புதிதாக வந்திருந்தாலும் மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் சார் அவர்களே மற்றும் கமிஷனர் சார் அவர்களே, இங்கே பெருந்தளவு பங்கேற்கும் பத்திரிகையாளர்களே, விளையாட்டு வீரர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உடற்கல்வி ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். எந்த அளவுக்கு முன்னேறணும் என்று தமிழக முதலமைச்சர் எடுத்து வருடம் போட்டி எடுத்து லாஸ்ட் டைம் 3500 பரிசு கொடுக்க இந்த இடத்துக்கு வந்தோம். டிஎஸ்ஓ சொன்னார் இன்றைக்கி 9000 வந்துட்டு அப்படின்னாரு. அதான் 9000க்கு தகுந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடக்கு. இதில் தான் நான் சொல்கிற மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் போனால் உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மன தைரியம் வரும். மன தைரியம் வந்தால் தான் நம்ம எதையுமே பண்ண முடியும். டேட் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். தொடர்ந்து தனது திருக்கரங்களால் ஆணையம் நடத்தும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று முதல் மாநிலம் முழுவதும் தொடங்கி நடைபெறுகின்றன. இன்று சிவகங்கையில் மாண்புமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியை தொடங்குகிறோம். இந்த நிகழ்வுக்கு முன்னேற்று சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தூத்துக்குடி மேயர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையாளர் திரு மதுபாலன் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த போட்டிகளை முழுமையாக ஒருங்கிணைத்து நடத்தி வரக்கூடிய மாவட்ட விளையாட்டு அலுவலர் திரு எஸ் அந்தோணி அதிர்ஷ்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க வருகை புரிந்திருக்கக்கூடிய மாவட்டம் முழுவதும் மற்றும் மண்டலம் முழுவதிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் பங்கு பெறுவதற்காக 19,956 செய்திருக்கிறார்கள். 19,956 வீரர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களில் இன்று மட்டுமே ஒரு ஸ்கூல் லெவல் காம்படிஷன்ஸில் ஒரு 9,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு பள்ளிகளில் இருந்து இங்கு பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த போட்டிகள் முழுவதுமையாக தொடர்ச்சியாக பல இடங்களில் குறிப்பாக நிறைய போட்டிகள் நமது மாவட்ட விளையாட்டு மைதானம் கருவை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளன. மற்ற போட்டிகள் பீச் வாலிபால் மற்ற வெவ்வேறு விதமான போட்டிகள் ஒவ்வொரு இடத்திலும் தூத்துக்குடியினுடைய பல்வேறு இடங்களில் நடைபெற உள்ளன. இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டு வீரர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் தங்களது முழு திறமையை வெளிப்படுத்தி இந்த விளையாட்டினுடைய பங்களிப்பு மாநில அளவிற்கும் அடுத்த நிலையில் தேசிய அளவிலும் பங்கெடுப்பதற்கு நமது விளையாட்டு வீரர்கள் அனைவரும் ஒரு பெருமுயற்சி எடுக்க வேண்டும். நமது மாவட்டம் ஏற்கனவே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் தேசிய அளவிலான வீரர்களை கொடுத்துள்ள மாவட்டம். அதன் அடிப்படையில் இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி அவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல களமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த விளையாட்டினுடைய இறுதியில் இது சிறப்பான செயல்படும் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு வழங்கப்படுவதும் சான்றிதழ் வழங்கப்படவும் உள்ளது. மேலும்
இதிலிருந்து தேர்வு பெறக்கூடிய நபர்கள் அடுத்தடுத்த மாநில மற்றும் தேசிய கொஞ்சம் செல்ல பின்னாடி எடுங்க. யார்கிட்ட போய் கொடுக்க முடியும்? சரி சரி பார்த்துக்கிறேன், நான் வெளியில் இருக்கேன், முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன். பின்னாடி வா லக்ஷ்மணன், பின்னாடி வா லக்ஷ்மணன்.